இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருந்து எப்படி செரிஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த செரிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கரண்டா செரிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஹோம் பேக்கராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்மால் சைஸில் உள்ள பேக்கரியாக இருந்தாலுமே சரி, இந்த கரண்டா செரிஸை பிளாக் ஃபாரஸ்ட்குள்ள ஃபில்லிங் ஆகவும் மேலே வந்து டெக்கரேஷன்ஸ்க்காகவும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே செரியை தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கரண்டா செரிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்களில் உள்ள கலாக்கா வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து ஆக்சுவல் நேம் என்னன்னு சொல்லி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் இது நாங்கள் வந்து கலாக்கா அப்படி சொல்லுவோம். இது வந்து உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா. சின்ன வயசில் வந்து நான் அதை சாப்பிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் இதனுடைய டேஸ்ட் லைட்டாக வந்து புளிப்பாக இருக்கும், தவர்ப்பாகவும் இருக்கும், லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்டெம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது கூடயே கொஞ்சமாக அளவு தண்ணி ஊற்றிட்டு அதிலே லைட்டாக வந்து சால்ட் வந்து போட்டிருக்கேன். அந்த பிசு பிசுப்பு தன்மை நல்லா போகிறதுக்காக நல்லா சால்ட் போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணியை நல்லா சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டாக வந்து அந்த கலாக்காவை ஆப்போசிட்டாக கட் பண்ணி கீரல் மாதிரி போட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் கீரல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 hour போல் அந்த கலாக்காவை நல்லா தண்ணிக்குள்ளேயே ஊற வச்சிடணும். அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 cup அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 cup அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நல்ல ஒரு சர்க்கரை பாகு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எப்பயும் போல் ஜாமுனுக்கு வந்து எப்படி வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் லைட்டாக அந்த பாகை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டொமேட்டோ ரெட் அப்படின்ற ஷேடு வந்து இது கூடயே ஆட் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ரெட் ஷேடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டொமேட்டோ ரெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஷேடு கொடுக்கும். அடுத்து இது கூடயே வந்து 2 drop அளவுக்கு லெமன் ஜூஸை இது கூடயே புழிஞ்சு விட்டுக்கணும். நல்லா லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமுக்கு சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நல்லா ஊற வச்சுருந்த அந்த கலாக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் முடிஞ்சால் அடுப்பை ஆஃப் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த கலாக்காவை வேக வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப வேக வைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாகவே அது பாயில் ஆகி அதனுடைய ஷேப் வந்து கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ லைட்டாக வந்து சிம் பண்ணி ஒரு கொதி வந்ததையுமே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். 2 hours அப்புறம் வந்து ஒரு சில கலாக்கா வந்து அதில் கலர் வந்து லைட்டாக அப்சர்வ் பண்ணியிருந்துச்சு. ஸோ ரொம்ப காயாக இருக்கிற அந்த கலாக்கா வந்து கலரை ஈஸியாக அப்சர்வ் பண்ணவே இல்லை. இன்னும் கூட ஒரு 2-3 மணி நேரம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு வெந்திருந்த அந்த கலாக்கா பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பில் நல்லா அந்த கலரையும் அப்சர்வ் பண்ணி சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு சிலது வந்து வெந்தும், ஒரு சிலது வந்து கலர் நல்லா அப்சர்வ் பண்ணியும், இன்னும் ஒரு சிலது கலர் அப்சர்வ் பண்ணாமையும் இருந்துச்சு. 2 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இது வந்து ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் நேரம் இந்த பாத்திரத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பிசு பிசுப்பாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நான் அதில் இருக்க அந்த கரோண்டா செரிஸை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்க்கு ஃபில் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் கூட உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கேக்குக்கு மேலே ஒரிஜினல் செரிஸ் வைக்கிறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி கரோண்டா செரிஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது ஏன் சிஸ்டர் நீங்கள் மளிகை கடைகள்லையும் சரி ஈஸியாக அது 20 rupeesக்கு கிடைச்சிரும், இதுக்கே நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு எதிர்ச்சியாக வந்து இந்த கலாக்கா கிடைச்சதுனால நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஆக்சுவல் கரோண்டா செரிஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கூட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம், நார்மல் மளிகை கடைகள்லேயே ஈஸியாக 10 rupeesக்கே உங்களுக்கு கிடைச்சிரும். பட் இதை நான் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டு பார்த்துருந்தேன். இது நல்லாவும் வந்திருந்தது. ஒரு 80% வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு, லைட்டாக புளிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், ஈஸியாக உங்களுக்கு மளிகை கடைகளில் கிடைச்சிரும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.